சென்னை பகுதிகளை பொறுத்தவரை நேற்று மாலை முதலே விட்டு மழை பெய்து வந்ததை பார்க்க முடிந்தது. ஆனால் இன்று காலை முதல் பொறுத்தவரை அதிகப்படியான மழை இந்த பகுதிகளில் பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையின் முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை, சென்ட்ரல், எழும்பூர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விட்டு மழை பெய்து வருகிறது. சற்று முன்னரிலிருந்து கனமழை தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது. நாம் தற்பொழுது சென்னை சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய சூழலை பார்த்து வருகிறோம். சற்று நேரம் பெய்த கனமழையின் காரணமாகவே இந்த பகுதி முழுவதுமே அதிகப்படியான மழைநீர் தேங்குவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகன ஓட்டுநர், அதாவது உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் ஒருவர் கூட தனது இருசக்கர வாகனம் பழுதடைந்ததை தொடர்ந்து அதனை எடுத்து செல்வதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளுக்கு பணிக்காக வருபவர்களும் சரி, வெளியில் வருபவர்களும் சரி குடையுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் விழுப்புரம், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் எல்லாம் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடியுடன் கூடிய கனமழை அவ்வப்போது விட்டு பெய்து வருகிறது. தற்பொழுது பெய்திருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக இந்த பகுதிகளில் சாலையின் ஓரமாக இருக்கக்கூடிய பள்ளம் பகுதிகளில் எல்லாம் நீர் தேங்கி இருக்கிறது. வாகன அனைவருமே இந்த மணி 12:45 ஆகக்கூடிய நிலையிலும் இது வாகனங்களில் மின் விளக்குகளை ஒளிர விட்டபடியே செல்கிறார்கள். முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டபடி செல்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை பகுதிகளாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளுமே அதிகப்படியான மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அனைவருமே இந்த பகுதிகளில் திடீரென மழை பெய்ததன் காரணமாக சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தீபாவளி தினத்தன்றே பல்வேறு இடங்களில் மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது அதிகப்படியான மழை இந்த பகுதிகளில் பெய்திருக்கிறது. தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.